ஓம் சாந்தி. ஜூன் 13, 2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, முதலில் அனைவரிலும் மிக உறுதியாக நீங்கள் பதிய செய்ய வேண்டிய மந்திரம், நீங்கள் ஓர் ஆத்மா. நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்வதன் மூலமாக மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். கேள்வி: நீங்கள் இப்பொழுது செய்கின்ற உண்மையான சேவை என்ன? பதில்: தூய்மையற்றதாகிவிட்ட பாரதத்தை தூய்மையாக்குவதே உண்மையான சேவையாகும். நீங்கள் எவ்வாறு பாரதத்திற்கு சேவை செய்கின்றீர்கள் என மக்கள் உங்களை கேட்கும் பொழுது அவர்களிடம் கூறுங்கள், ஸ்ரீமத்திற்கு ஏற்ப நீங்கள் பாரதத்திற்கு ஆன்மீக சேவை செய்கின்றீர்கள். அதன் மூலமாக அது இரட்டை கிரீடம் உடையதாகிறது. பாரதத்தில் முன்னர் இருந்த அமைதியையும் செழிப்பையும் நீங்கள் ஸ்தாபிக்கின்றீர்கள். ஓம் சாந்தி. முதலாவது பாடம்: குழந்தைகளே, உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள், அதாவது மன் மனாபவ் ஆகுங்கள். இது ஒரு சமஸ்கிருத சொல்லாகும். குழந்தைகளாகி நீங்கள் சேவை செய்யும் பொழுது அனைத்திற்கும் முதலில் அவர்களுக்கு ஆல்பாவை பற்றி கற்பியுங்கள். யாராவது வரும் பொழுது அவர்களை வேறு எந்த படத்திற்கும் அல்லாது சிவ் பாபாவின் படத்திற்கு முன்னால் அழைத்து செல்லுங்கள். அனைத்திற்கும் முதலில் அவர்களை தந்தையின் படத்திற்கு முன்னால் அழைத்து சென்று கூறுங்கள், பாபா கூறுகின்றார், உங்களை ஆத்மாக்களாக கருதி உங்களது தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். நானே உங்களது பரம தந்தையும் பரம ஆசிரியரும் பரம சத்குருவும் ஆவேன். அனைவருக்கும் இந்த பாடத்தை கற்பியுங்கள். இவ்வாறே நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். உங்களை ஆத்மாக்களாக கருதி உங்களது தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். ஏனெனில் நீங்கள் இப்பொழுது தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் மீண்டும் ஒரு முறை தூய்மையானவர்களாகவும் சத்தோப்பிரதானமாகவும் ஆக வேண்டும். அனைத்தும் இந்த பாடத்தில் உள்ளடங்குகிறது. ஆனால் நீங்கள் அனைவரும் இதனை செய்வதில்லை. பாபா கூறுகின்றார், அனைத்திற்கும் முதலில் அவர்களை சிவ் பாபாவின் படத்தின் முன்னால் அழைத்து செல்லுங்கள். இவர் எங்களுடைய எல்லையற்ற பாபா ஆவார். பாபா கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். உங்களை ஆத்மாக்களாக கருதினால் உங்கள் படகு அக்கறை சேரும். என்னை நினைவு செய்யும் பொழுது நீங்கள் தூய உலகை சென்றடைவீர்கள். ஒவ்வொரு 3 நிமிடங்களுக்கும் ஒரு முறை இப்பாடத்தை மீண்டும் மீண்டும் உறுதியாக்குங்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்தீர்களா? பாபா என்றால் பாபா தான். அத்துடன் அவர் படைப்பை படைப்பவர். அவர் படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியை அறிந்தவர். ஏனெனில் அவரே மனித உலக விருட்சத்தின் விதையாவார். முதலில் அவர்களுக்கு இந்த நம்பிக்கை ஏற்படுமாறு தூண்டுங்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்கின்றீர்களா? தந்தை மாத்திரமே உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். நாங்களும் தந்தையிடமிருந்தே இந்த ஞானத்தை பெற்றோம். அதனையே நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றோம். முதலில் இந்த மந்திரத்தை அவர்களுக்கு உறுதியாக்குங்கள். உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் பிரபுவுக்கும் அதிபதிக்கும் சொந்தமாகுவீர்கள். நீங்கள் இதனையே விளங்கப்படுத்த வேண்டும். அவர்கள் அதனை புரிந்து கொள்ளும் வரை அந்த இடத்திலிருந்து செல்வதற்கு அவர்களை அனுமதிக்காதீர்கள். தந்தையின் அத்தகையதோர் அறிமுகத்தை கொடுக்கக்கூடிய 2 முதல் 4 படங்கள் இருக்க வேண்டும். ஆகவே இதனை நீங்கள் மிக தெளிவாக விளங்கப்படுத்தும் பொழுது அது அவர்களது புத்திகளில் புகும். நாங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஏனெனில் அவர் மாத்திரமே சர்வசக்திவான். அவரை நினைவு செய்வதனால் எங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். தந்தையின் புகழ் மிக தெளிவானது. அனைத்திற்கும் முதலில் நிச்சயமாக கூற வேண்டியது, உங்களை ஆத்மாக்களாக கருதி சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். உங்கள் ஷரீரங்களின் அனைத்து உறவு முறைகளையும் மறந்துவிடுங்கள். நான் சீக்கியன், நான் இன்னென்னார்
இவை அனைத்தையும் மறந்து ஒரே ஒரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். அனைத்திற்கும் முதலில் இந்த பிரதான விஷயத்தை அவர்களின் புத்தியில் பதியச் செய்யுங்கள். அந்த தந்தையே தூய்மை, அமைதி, சந்தோஷத்திற்கான ஆஸ்தியை உங்களுக்கு கொடுப்பவர். தந்தையே உங்கள் குணாதிசயங்களை சீர்திருத்துகின்றார். இவ்வாறாக முதலாவது பாடத்தை நீங்கள் அவர்கள் மத்தியில் உறுதியாக்கவில்லையே என்பதில் தந்தை அக்கறை கொண்டிருந்தார். எவ்வாறாயினும் இதுவே அதி முக்கியமானது. அவர்களது புத்தியில் நீங்கள் இதனை அதிகமாக புகுத்தும் அளவிற்கு அவர்கள் அதனை அதிகமாக நினைவு செய்வார்கள். தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதற்கு 5 நிமிடங்கள் எடுத்தாலும் அதிலிருந்து செல்லக்கூடாது. அவர்கள் தந்தையின் புகழை பெரும் ஆர்வத்துடன் கேட்பார்கள். தந்தையின் படமே மிகவும் பிரதானமானது. இந்த படத்திற்கு முன்னால் ஒரு நீண்ட வரிசையே நிற்க வேண்டும். அனைவருக்கும் தந்தையின் செய்தியை கொடுங்கள். பின்னர் படைப்பினதும் சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பது பற்றிய ஞானமும் உள்ளது. நீங்கள் சரக்கு சாமான்களை அரைத்து மிக மிருதுவானதாக்குவதை போன்று நீங்களும் இறை பணியை செய்வதனால் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் அவர்களின் புத்தியில் பதியச் செய்ய வேண்டும். இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் அவர்களின் புத்தியில் பதியச் செய்ய வேண்டும். தந்தையை தெரிந்து கொள்ளாததால் அவர்கள் அனைவரும் அனாதைகள் ஆகிவிட்டார்கள். நீங்கள் இந்த அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். பாபாவே எங்களது பரம தந்தையும் பரம ஆசிரியரும் பரம சத்குருவும் ஆவார். இந்த மூன்றாகவும் அவரை நீங்கள் அழைப்பதனால் சர்வ வியாபி என்ற எண்ண கருத்து அவர்களது புத்தியிலிருந்து அகற்றப்படும். முதலில் அவர்களது புத்தியில் இதனை பதியச் செய்யுங்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்பொழுதே நீங்கள் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகுவீர்கள். நீங்கள் தெய்வீக குணங்களையும் கிரகிக்க வேண்டும். நீங்கள் சத்தோப்பிரதானம் ஆக வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் அவர்களுக்கு தந்தையை நினைவூட்டும் பொழுது நீங்களும் அதனால் பயனடைவீர்கள். நீங்களும் மன்மனாபவாக இருப்பீர்கள். நீங்கள் தூதுவர்கள் என்பதால் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். பாபாவே எங்கள் தந்தையும் ஆசிரியரும் எங்கள் குருவும் என்பது எந்த மனிதருக்குமே தெரியாது. அவர்கள் தந்தையின் அறிமுகத்தை பெறும் பொழுது மிகவும் சந்தோஷம் அடைவார்கள். கடவுள் பேசுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் பாவங்கள் அகற்றப்படும். உங்களுக்கு மாத்திரமே இது தெரியும். கீதையுடன் அவர்கள் மகாபாரத யுத்தத்தையும் காட்டியிருக்கிறார்கள். இப்பொழுது வேறு யுத்தம் பற்றிய கேள்விக்கு இடமில்லை. உங்களது யுத்தம் தந்தையை நினைவு செய்வதிலேயே உள்ளது. கல்வி வேறுபட்டது, ஆனால் நினைவிற்கே போராட வேண்டியுள்ளது. ஏனெனில் அனைவரும் ஷரீர உணர்வில் உள்ளார்கள். நீங்கள் இப்பொழுது தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகின்றீர்கள். முதலில் அவரே தந்தையும் ஆசிரியரும் குருவும் என்பதை அவர்களுக்கு உறுதியாக்குங்கள். நாங்கள் அவர் கூறுவதை கேட்பதா அல்லது நீங்கள் கூறுவதை கேட்பதா? தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் மேன்மையானவர்கள் ஆகுவதற்கு ஸ்ரீமத்தை முற்றிலுமாக பின்பற்ற வேண்டும். இந்த சேவையையே நாங்கள் செய்கின்றோம். தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றினால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். தந்தையின் வழிகாட்டல்கள் சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். அவர் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற உலக சக்கரமும் அவரது வழிகாட்டலே ஆகும். நீங்கள் தூய்மையாகி தந்தையை நினைவு செய்தால் அவர் கூறுகின்றார், நான் உங்களை திரும்பவும் என்னுடன் அழைத்து செல்வேன். பாபாவே எல்லையற்ற ஆன்மீக வழிகாட்டியாவார். மக்கள் அவரை கூவி அழைக்கிறார்கள், ஓ தூய்மையாக்குபவரே, எங்களை தூய்மையாக்கி இந்த தூய்மையற்ற உலகிலிருந்து அப்பால் அழைத்து செல்லுங்கள். அவர்கள் பௌதீக வழிகாட்டிகள், ஆனால் இவரோ ஆன்மீக வழிகாட்டி ஆவார். சிவ் பாபாவே எங்களுக்கு கற்பிக்கின்றார். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றார், நடக்கும் பொழுதும் உலாவி திரியும் பொழுதும் தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள். இதில் நீங்கள் உங்களை களைப்படைய செய்ய வேண்டியதில்லை.
சில குழந்தைகள் சில நேரங்களில் அதிகாலையிலேயே இங்கு வந்து அமர்ந்திருப்பதை பாபா பார்க்கின்றார். எனவே நிச்சயமாக அவர்கள் களைப்படைந்து விடுகிறார்கள். இது ஓர் இலகுவான பாதையாகும். நீங்கள் பலவந்தமாக இங்கு வந்து அமர்ந்திருக்க கூடாது. நீங்கள் உலாவித் திரிந்தாலும் சுற்றுலா சென்றாலும் உங்களால் மிகுந்த ஆர்வத்துடன் தந்தையை நினைவு செய்ய முடியும். பாபாவை குறித்து உள்ளார்ந்தமாக பெரும் ஆர்வம் இருக்கட்டும். சதா தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்பவர்கள் மாத்திரமே சதா உற்சாகமாக இருப்பார்கள். நீங்கள் நினைவு செய்கின்ற மற்ற அனைத்தையும் உங்கள் புத்தியிலிருந்து அகற்ற வேண்டும். தந்தை மீது மிகவும் ஆழமான அன்பை கொண்டிருங்கள். நீங்கள் தொடர்ந்தும் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்வீர்கள். தந்தையின் நினைவில் உங்களை ஈடுபடுத்தும் பொழுது தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதானம் ஆகுவீர்கள். பின்னர் உங்கள் சந்தோஷத்திற்கு முடிவே இருக்காது. இந்த விஷயங்கள் அனைத்தும் இங்கேயே கூறப்படுகின்றன. இதனாலேயே நினைவு கூறப்படுகிறது. தந்தையாகிய கடவுள் கற்பிக்கின்ற அதீந்திரிய சுகத்தை பற்றி கோப கோபிகைகளிடம் கேளுங்கள். கடவுள் பேசுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். தந்தையின் புகழை நீங்கள் அவர்களுக்கு கூற வேண்டும். ஒரே ஒரு தந்தையிடமிருந்து மாத்திரமே நீங்கள் சத்கதி என்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். அனைவரும் நிச்சயமாக சத்கதியை பெறுகின்றார்கள். முதலில் அனைவரும் அமைதி தாமத்திற்கு செல்வார்கள். தந்தையே உங்களுக்கு சத்கதியை கொடுப்பதை உங்கள் புத்தியில் கொண்டிருக்க வேண்டும். எந்தெந்த இடங்கள் அமைதிதாமம் என்றும் சந்தோஷதாமம் என்றும் அழைக்கப்படுகின்றது என்பது உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஆத்மாக்கள் அனைவரும் அமைதி தாமத்தில் வசிக்கிறார்கள். இதுவே இனிய வீடும் மௌன வீடும் மௌன கோபுரமும் ஆகும். அவற்றை இக்கண்களால் காண முடியாது. விஞ்ஞானிகளின் புத்திகள் அவர்களின் பௌதீக கண்களால் அவர்கள் காண்கின்ற அனைத்து விஷயங்கள் மீதும் செயற்படுகின்றன. எவராலும் அந்த கண்களால் ஓர் ஆத்மாவை பார்க்க முடியாது. அவர்களால் ஓர் ஆத்மாவை பற்றி புரிந்து கொள்ளவும் முடியும். அவர்களால் ஓர் ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆகவே அவர்களால் எவ்வாறு தந்தையை பார்க்க முடியும்? இது புரிந்து கொள்வதற்கான ஓர் விஷயமாகும். அவற்றை இக்கண்களால் பார்க்க முடியாது. கடவுள் பேசுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். உங்களுடைய பாவங்கள் எரிக்கப்படும். இதனை யார் கூறினார்? அவர்களால் இதனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாததால் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியதாக கூறுகிறார்கள். மக்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை பெருமளவு நினைவு செய்கிறார்கள். நாளுக்கு நாள் தொடர்ந்தும் அவர்கள் கலப்படமாகிக் கொண்டிருக்கிறார்கள். பக்தியிலும் முதலில் அவர்கள் சிவனையே வழிபடுகிறார்கள். அது கலப்படமற்ற பக்தி. அதன் பின்னர் லக்ஷ்மி நாராயணருக்கான பக்தி உள்ளது. கடவுளே அதிமேலானவர். அவர் விஷ்ணு ஆகுவதற்கான ஆஸ்தியை உங்களுக்கு கொடுக்கின்றார். நீங்கள் சிவனின் குலத்தவராகி பின்னர் விஷ்ணு தாமத்தின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். முதலாவது பாடம் மிக தெளிவாக கற்பிக்கப்படும் பொழுதே மாலை உருவாக்கப்படுகிறது. தந்தையை நினைவு செய்வது என்பது உங்கள் சித்தி வீட்டிற்கு செல்வதை போன்றதல்ல. உங்கள் மனதையும் புத்தியையும் மற்ற அனைத்திலிருந்தும் அகற்றி அவற்றை ஒரு திசையில் நிலைநிறுத்துங்கள். அந்த கண்களால் நீங்கள் பார்க்கும் அனைத்திலிருந்தும் உங்கள் புத்தியின் யோகத்தை அகற்றுங்கள். தந்தை கூறுகின்றார், தொடர்ந்தும் என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். இதனை குறித்து நீங்கள் குழப்பமடைய கூடாது. தந்தை இந்த ரதத்தில் அமர்ந்திருக்கின்றார். அவர் அஷரீரியானவர் என புகழப்படுகின்றார். அவர் இவரின் மூலமாக மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகின்றார். மன் மனாபவ் ஆக இருங்கள். அதாவது நீங்கள் அனைவரையும் ஈடேற்ற வேண்டும் என்பதாகும். உணவு சமைப்பவர்களுக்கு கூறுங்கள், சிவ் பாபாவின் நினைவில் இருந்தவாறே உணவு தயாரியுங்கள். அப்பொழுது அந்த உணவை உண்பவர்களது புத்தி தூய்மையடையும். நீங்கள் ஒருவருக்கொருவர் நினைவூட்ட வேண்டும். ஒவ்வொருவரும் சிறிது நேரத்திற்கு நினைவில் இருக்கிறார்கள். சிலர் அரை மணி நேரத்திற்கும் வேறு பலர் 10 நிமிடங்களுக்கும் நினைவில் இருக்கிறார்கள். அச்சா, நீங்கள் ஒரு 5 நிமிடங்களுக்கேனும் அன்புடன் தந்தையை நினைவு செய்தால்
ராஜ்யத்திற்கு வருவீர்கள். அரசர்களும் அரசிகளும் எப்பொழுதும் அனைவரையும் நேசிக்கிறார்கள். நீங்களும் அன்பு கடல்கள் ஆகின்றீர்கள். இதனாலேயே நீங்கள் அனைவரிலும் அன்பை கொண்டிருக்கின்றீர்கள். அன்பை தவிர வேறு எதுவும் இல்லை. தந்தை அன்பு கடல். குழந்தைகளாகி நீங்களும் அத்தகைய அன்பை கொண்டிருப்பீர்கள். அப்பொழுதே அங்கேயும் அத்தகைய அன்பை கொண்டிருப்பீர்கள். அரசர்களும் அரசிகளும் பெருமளவு அன்பு கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளும் பெருமளவு அன்பு கொண்டிருக்கின்றனர். அன்பு எல்லையற்றது. இங்கு அன்பு என்ற குறிப்பு கூட இல்லை, துன்புறுத்தலே உள்ளது. அங்கே காம வாளால் ஏற்படுகின்ற எந்த வன்முறையும் இல்லை. இதனாலேயே பாரதத்தின் எல்லையற்ற புகழ் நினைவு கூறப்படுகிறது. பாரதம் தூய்மையாக இருந்ததை போன்று வேறு எந்த பூமியும் இருந்ததில்லை. இதுவே மிகப்பெரிய யாத்திரை ஸ்தலமாகும். தந்தை இங்கு பாரதத்தில் வந்து அனைவருக்கும் சேவை செய்கின்றார். அவர் அனைவருக்கும் கற்பிக்கின்றார். இக்கல்வியே பிரதான விஷயமாகும். பாரதத்திற்கு நீங்கள் எவ்வாறு சேவை செய்கின்றீர்கள் என்று சிலர் உங்களை கேட்கிறார்கள். அவர்களுக்கு கூறுங்கள், பாரதம் தூய்மையாக வேண்டும் என நீங்கள் விரும்புகின்றீர்கள். ஏனெனில் அது இப்பொழுது தூய்மையற்றதாகிவிட்டதால் நாங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் அதனை தூய்மையாக்குகின்றோம். நாங்கள் அனைவருக்கும் கூறுவது, தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையானவர்கள் ஆகுவீர்கள். இந்த ஆன்மீக சேவையையே நாங்கள் செய்கின்றோம். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் பாரதம் இரட்டை கிரீடமுடையதாக இருந்த பொழுது கொண்டிருந்த அமைதியையும் செழிப்பையும் நாடக திட்டத்திற்கு ஏற்ப முன்னைய கல்பத்தில் செய்தவாறே நாங்கள் மீண்டும் ஒரு முறை உருவாக்குகின்றோம். இந்த வார்த்தைகளை மிக நன்றாக நினைவு செய்யுங்கள். மக்கள் உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நாங்கள் அதனை உருவாக்குகின்றோம். கடவுள் பேசுகின்றார். தந்தை தொடர்ந்தும் குழந்தைகளாகி உங்களுக்கு கூறுகின்றார், உங்கள் தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் எவருமே அந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்வதில்லை என்பதனை பாபா அறிவார். இதற்கும் முயற்சி தேவைப்படுகிறது. நினைவின் மூலம் மாத்திரமே நீங்கள் உங்களுடைய கர்மாதீத் நிலையை அடைவீர்கள். நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரிகள் ஆக வேண்டும். அவர்கள் எவருமே அதன் அர்த்தத்தை தங்கள் புத்தியில் கொண்டிருப்பதில்லை. சமய நூல்களில் அவர்கள் பல விஷயங்களை எழுதியிருக்கிறார்கள். இப்பொழுது தந்தை கூறுகின்றார், நீங்கள் கற்றுள்ள அனைத்தையும் மறந்து உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். இது மட்டுமே உங்களுடன் வரும். வேறு எதுவுமே உங்களுடன் வர முடியாது. தந்தையினுடைய கல்வி மாத்திரமே உங்களுடன் வரும். நீங்கள் அதற்காகவே முயற்சி செய்கின்றீர்கள். சிறு குழந்தைகளை குறைவானவர்களாக கருதாதீர்கள். அவர்கள் இளையவர்களாக இருக்கும் அளவிற்கு அவர்களால் அதிக அளவில் தந்தையின் பெயரை புகழடைய செய்ய முடியும். சிறிய புதல்விகள் அமர்ந்திருந்து வயதானவர்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது அவர்கள் அற்புதங்களை நிகழ்த்துவார்கள். நீங்கள் அவர்களையும் உங்களுக்கு சமமானவர்கள் ஆக்க வேண்டும். யாராவது அவர்களிடம் ஏதாவது கேட்டால் அவர்கள் பதிலளிக்க கூடிய வகையில் அவர்களை நீங்கள் தயார்படுத்த வேண்டும். பின்னர் அவர்களை நிலையங்கள் அல்லாது நூதன சாலைகள் உள்ள இடங்களுக்கு அனுப்புங்கள். அத்தகைய குழுக்களை உருவாக்குங்கள். இதுவே அத்தகைய சேவை செய்வதற்கு உகந்த நேரமாகும். வயதில் குறைந்த புத்திரிகள் அமர்ந்திருந்து வயதானவர்களுக்கு விளங்கப்படுத்துவது மிகவும் அற்புதமான விஷயமாகும். நீங்கள் யாருடைய குழந்தைகள் என்று எவராவது உங்களை கேட்டால் அவர்களுக்கு கூறுங்கள், நாங்கள் சிவ் பாபாவின் குழந்தைகள். அவர் அஷரீரியானவர். அவர் பிரம்மாவின் ஷரீரத்தினுள் பிரவேசித்து எங்களுக்கு கற்பிக்கின்றார். இந்த கல்வியின் மூலமாக நாங்கள் லக்ஷ்மி நாராயணர் ஆக வேண்டும். சத்யுக ஆரம்பத்தில் லக்ஷ்மி நாராயணது ராஜ்யம் இருந்தது. அவர்களை அவ்வாறானவர்கள் ஆக்கியது யார்? அவர்கள் நிச்சயமாக அவ்வாறான செயல்களை செய்திருக்க வேண்டும். தந்தை இங்கு அமர்ந்திருந்து செயல்கள், நடுநிலை செயல்கள், பாவ செயல்களின் தத்துவத்தை உங்களுக்கு கூறுகின்றார். சிவ் பாபாவே எங்களுக்கு கற்பிக்கின்றார்.
அவர் மாத்திரமே தந்தையும் ஆசிரியரும் குருவும் ஆவார். தந்தை கூறுகின்றார், அவர்களுக்கு பிரதான விஷயத்தை புரிந்து கொள்ளுமாறு செய்யுங்கள். முதலில் அவர்கள் ஆல்பாவை புரிந்து கொள்ளும் பொழுது பல்வேறு கேள்விகளை கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு ஆல்பாவை பற்றி விளங்கப்படுத்தாமல் மற்ற அனைத்து பாடங்களையும் விளங்கப்படுத்தினால் அவர்களது தலை புத்தி பாழாகிவிடும். முதலாவது விஷயம் ஆல்பா ஆகும். நாங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்றோம். இவ்வாறு கூறுகின்ற பலர் வெளிப்படுவார்கள். நாங்கள் ஆல்பாவை புரிந்து கொண்டுள்ளோம். எனவே நாங்கள் ஏன் மற்ற இந்த பாடங்கள் அனைத்தையும் காட்ட வேண்டும்? இந்த படங்கள் அனைத்தையும் காட்ட வேண்டும். ஆல்பாவை அறிந்து கொண்டதால் நாங்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டு விட்டோம். தானத்தை பெற்ற உடனே அவர்கள் சென்று விடுவார்கள். நீங்கள் முதற்தரமான தானத்தை கொடுக்கின்றீர்கள். தந்தையின் அறிமுகத்தை கொடுத்ததும் அவர்கள் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றனர் என்பதற்கு ஏற்ப அதிகமாக தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானம் ஆகுவார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்வதற்கு உள்ளார்ந்தமாக பாபாவை நினைவு செய்கின்ற உற்சாகத்தை கொண்டிருங்கள். நடக்கும் பொழுதும் உலாவித் திரியும் பொழுதும் பலவந்தமாக அல்லாமல் தந்தையை ஆர்வத்துடன் நினைவு செய்யுங்கள். மற்ற அனைவரிலிருந்தும் உங்கள் புத்தியின் யோகத்தை துண்டித்து ஒரே ஒருவருடன் அதனை இணைத்துக் கொள்ளுங்கள். 2. தந்தை அன்பு கடலாக இருப்பதை போன்று நீங்களும் தந்தையைப் போலவே அன்பு கடல் ஆகுங்கள். அனைவரையும் ஈடேற்றுங்கள். தந்தையின் நினைவில் நிலைத்திருந்து அனைவருக்கும் தந்தையை நினைவுபடுத்துங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் மௌன சக்தி என்னும் உங்கள் ஆயுதம் மூலம் உலகை அமைதி நிறைந்ததாக்குகின்ற ஆயுதத்தை ஏந்துகின்ற ஒரு விசேஷ ஆன்மீக போராளி ஆகுவீர்களாக. உங்கள் தூய எண்ணங்களும் உங்கள் நல்லாசிகளும் உங்கள் கண்களின் மொழியுமே மௌன சக்தியின் ஆயுதமாகும். நீங்கள் வார்த்தைகள் மூலம் தந்தையினதும் அவரது படைப்பினதும் அறிமுகத்தை கொடுப்பதை போல் அதே விதமாக மௌன சக்தியின் அடிப்படையிலும் உங்கள் கண்கள் மூலமாகவும் உங்களால் ஆத்மாக்களுக்கு தந்தையின் அனுபவத்தை உங்கள் கண்கள் மூலம் கொடுக்க முடியும். எந்த பௌதிகமான சேவை கருவிகளை விடவும் மௌன சக்தி மேலும் அதிக மேன்மையானது. இதுவே ஆன்மீக சேவைக்குரிய விசேஷமான ஆயுதமாகும். இந்த ஆயுதம் மூலம் உங்களால் அமைதியற்ற உலகை அமைதி நிறைந்தது ஆக்க முடியும். ஸ்லோகம். தடைகளிலிருந்து விடுபட்டு இருப்பதும் பிறரையும் தடைகளிலிருந்து விடுவிப்பதுமே உண்மையான சேவையின் சாட்சியாகும். ஓம் சாந்தி.